நான் உங்கள் வித்துவேலூர் கருப்பசாமி. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிரிவுல இருக்கிற நீங்க போன பிரிவுல என்னவா இருந்தீங்க அத பத்தின விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரிவுல இருக்கிற நீங்க போன பிரிவுல நீங்க என்னவா இருந்தீங்க, இந்த பிரிவை நீங்க என்னவா எடுத்திருக்கீங்க கூடிய ஒரு தலைப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதை பத்தின விஷயத்தான் இந்த அமாவாசை அன்று இந்த தினத்துல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த வீடியோல நீங்க பார்த்து போன பிரிவுல நீங்க என்னவா இருந்தீங்க, இந்த பிரிவுல நீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த நீங்க அடுத்தடுத்து இந்த சேனல் மூலியமா நீங்க பார்க்கலாம். இந்த பிறவிக்கு எடுத்ததுக்கு உண்டான காரணம், போன பிறவில எடுத்த பிறவியே சரியான உங்களுக்கு கொடுத்த இறைவன் கொடுத்த வேலையை செய்யாத காரணத்தினாலதான் மறுபடியும் அதனால் நடந்த தவறுதலால உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த முழுமையா உங்களால பூர்த்தி பண்ண முடியாத ஒரு காரணத்தினால மறுபிறவி என்னக்கூடிய ஒரு நிகழ்வுன்றது நடக்குது. இந்த பிறவி எடுத்த நீங்க இப்ப இருக்கக்கூடிய செயலை, இறைவன் கொடுத்த செயலை நல்ல முறையில செஞ்சு அதற்கு உண்டான பலனை முழுமையா நீங்க பெற்று உங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்ல முறையில நீங்க அமைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நல்ல முறையில நடத்தி அதன் மூலமா வரக்கூடிய நற்பலனை முழுமையா அனுபவிச்சு இந்த பிறவில உங்களுடைய பிறவி கடனை நல்ல முறையில பூர்த்தி பண்ணி உங்களுடைய பிறப்பு விஷயத்தையும் இந்த பிறவி கடனையும் நல்ல முறையில பூர்த்தி பண்ணி இந்த பிறவியே வானாடக்கூடிய அளவுக்கு இந்த வாழ்க்கையை நல்ல முறையில வாழ்வு இந்த பிறவையே நீங்க அறுத்திடலாம். அதாவது அடுத்த பிறவி உங்களுக்கு இருக்காது. இந்த பிறவில நீங்க செய்யக்கூடிய செயல், அதாவது உங்களுக்கு இறைவன் கொடுத்த வேலையை நல்ல முறையில சரியான முறையில செஞ்சு இந்த பிறவிலேயே உங்களுடைய பிறவியை நீங்க அறுத்து எடுத்துடலாம். அதுக்கு சித்தராகணும், ஞானி ஆகணும், யோகி ஆகணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயமும் தேவையில்லை. அதுக்கு சாமியாராகணும்ன்றக்கூடிய ஒரு விஷயமும் தேவையில்லை. உங்களுக்கு இறைவன் எந்த வேலையை கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த வேலையை சரியான ஒரு முறையில நீங்க செஞ்சு அந்த வேலையின் மூலியமா உங்களுடைய பிறவி கடனை நீங்க நல்ல முறையில அறுத்திடலாம். அப்படி நம்ம செய்யும் போது உங்களுக்கு என்ன வாழ்க்கையில கிடைக்கும்னா, அடுத்த பிறவி என்பது உங்களுக்கு இருக்காது. வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில நாங்க பட்ட கஷ்டமே போதும், இந்த பிறவில நாங்க செஞ்ச கர்மவினையே போதும், இது என்ன வாழ்க்கை, இது இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்ல, என் வாழ்க்கையில தாங்க முடியாத துன்பத்தையும் துயரத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன், இறைவா எனக்கு அடுத்த ஒரு பிறவியே வானா என்பவர்கள் இந்த பிறவியில அவங்கவுங்க வேலைய நல்ல முறையில நம்ம வாழ்க்கையை நம்ம கடந்து நல்ல முறையில இந்த பிறவியை நம்ம நல்ல முறையில அறுத்து எடுத்துடலாம். அதுக்கு நீங்க மந்திரம் சொல்லணும், இல்ல தவம் பண்ணணும் அப்படின்னக்கூடிய ஒரு வேலையை நீங்க செய்ய வேணாம். கலப்பத்திர வேலையா இருந்தாலும் அந்த வேலையை நீங்க சரியான முறையில நீங்க செய்யும் போது அந்த கலகத்திர மூலியமான உங்களுடைய பிறவி கடனையை நீங்க அறுத்தலாம். இதுக்கு மலை ஏறணும், தவம் பண்ணணும், பூஜை புனஸ்காரம் அப்படின்னக்கூடிய ஒரு செயலும் நீங்க செய்ய வேணாம். இறைவன் இந்த பிறவில உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலைய நீ சரியான முறையில நீ செஞ்சு போன அப்படின்னா உன்னுடைய பிறவிய நீ பூர்த்தி பண்ணிடலாம். அடுத்த பிறவி என்பது உனக்கு வேணாம். முற்றிலுமா உன்னுடைய பிறவியை நீ என்ன பண்ணிடுவ, நீ தெரிஞ்சிருவ. உனக்கு இறைவன் இந்த பிறவில உனக்கு விவசாயம் பண்ணணும்னு உனக்கு வழிவகுத்திருக்கிறாரு, இல்ல உனக்கு ஒரு காய்கறி கடை வியாபாரம் பண்ணணும்னு உனக்கு வழிவகுத்திருக்கிறாரு, இல்ல ஹோட்டல்ல ஒரு சப்ளையர் வேலை பண்ணணும்னு உங்களுக்கு வழிவகுத்திருக்கிறாரு, இல்ல மீன் வியாபாரம் பண்ணணும் உங்களுக்கு வழிவகுத்திருக்கிறாரு. ஏன் இந்த உதாரணம் நான் சொல்றேன்னா, செய்யும் வேலையை யாருமே நம்ம மனதால நம்ம குறை சொல்லக்கூடாது. அது இறைவன் கொடுத்தது நம்மளுக்கு இதுதான், இந்த வேலையை நல்ல முறையில நம்ம சரி கட்டி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நல்ல முறையில பூர்த்தி பண்ணணும்னக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும்ன்றதுனாலதான் இந்த விஷயத்தை நான் சொல்லுடைய பிறவி கடனையே அடைக்கக்கூடிய அளவுக்கு தான் இறைவன் எம்பெருமான வழிவகுத்திருக்கிறாரு. எல்லாருமே சரிசமமா தான் படுத்திருக்கிறாரு. யாருமே ஏற்றத்தாழ்வா பண்ணல. பணக்காரன ஒரு மாதிரியாவும், பிச்சைக்காரர்களை ஒரு மாதிரியாவும், இல்லாதப்பட்டவன ஒரு மாதிரியாவும், இருக்கப்பட்டவன ஒரு மாதிரியாவும் எல்லாமே சரிசமமா தான் படிச்சிருக்கிறாரு. வாழ்க்கை என்பதே இதுதான். இப்படி ஏறி இப்படி இறங்கிட வேண்டியதுதான். இதுதான் வாழ்க்கை. எப்படி பாருங்க, நம்மளுடைய 5 விரல நீங்க நல்லா பாருங்க, இப்படியே படிப்படியா ஏறி இப்படி இறங்கிடுவோம். கோபுரத்துல வாழ மனுஷன்றது யாருமே கிடையாது. எல்லாருமே கோடி கோபுரத்துல வாழ்வான். வாழ்ந்ததுக்கு அப்புறமும் படிப்படியா இறங்கிடுவான். இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். நம்ம 5 விரல்ல, நம்ம இறைவன் கொடுத்த 10 விரல்ல நம்ம வாழ்க்கையினுடைய ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. இப்படி கையெடுத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை ஏத்தாக்கு இப்படி ஏறி இப்படி இறங்கிடுவா. இப்படி இறங்கும் போது பெரியவன்றது கிடையாது. பிறவி வானான்றவங்க நம்ம செய்யக்கூடிய வேலைய நல்ல முறையில செய்யுங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத அளவுக்கு செய்யுங்க. பிறருடைய மனம் போகாத அளவுக்கு நீங்க உங்களுடைய வேலையை செய்யுங்க. அப்படி செய்யும் போது பிறருடைய சாபமும் உங்களுக்கு வராது, உங்களுடைய மன குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு வராது. நம்ம பிறகு எடுக்கிறதுக்கு உண்டான முக்கிய காரணமே நம்மளுடைய மனசு குற்ற உணர்ச்சி தான். நம்ம திரும்பி ஒரு தவறை பண்ணிடுவோம். அப்படி பண்ணும்போது ஐயோ அண்ணா அந்த மனுஷனுக்கு நம்ம இந்த தப்பு பண்ணிட்டுமே
அப்படின்னக்கூடிய உன்னுடைய ஆத்மா சங்கடப்படும் போது மறுபிறவி நீ எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும். உனக்கு மறுபிறவி எடுத்து அந்த தவறை திருத்தக்கூடிய இப்ப இந்த பிறவில நீங்க என்னவா இருக்கிறீங்களோ போன பிறவிலையும் நீங்க அதான் இருந்திருக்கிறீங்க. போன பிறவில ஒன்னும் பெரிய பணக்காரனோ கோடி பண்ணலாம் கிடையாது. இந்த பிறவில நீங்க என்னவா இருந்திருக்கிறீங்களோ எல்லாரும் போன பிறவிலையும் அதேதான் பண்ணிருக்கிறீங்க. ஊரு வெவ்வேற, தாய் தோப்பன் வெவ்வேற, ஆனா செயல்கள் எல்லாமே ஒண்ணுதான். போன பிறவில நீ இப்ப என்ன பணி செஞ்சியோ அதே பணியதான் செஞ்ச. போன பிறவில நீ யாரெல்லாம் சந்திச்சியோ இந்த பிறவிலையும் அவங்கவுங்கள நீ சந்திச்சுட்டு தான் இருக்கிற. நீ பட்ட கடனை அவங்கவுங்களுக்கு அடைச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இதுதான் பிறவி கடனுடைய ரகசியம். இந்த பிறவில புது மனுஷால நீ பார்க்கல. இந்த பிரிவுல புது மனுஷால பார்த்து அவனுக்கு புதுசா நீ பாவமோ துரோகமோ பண்ணல. போன பிரிவுல யார நீ பார்த்து யாராருக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் பண்ணியோ, யாராருக்கிட்ட என்னென்ன கடன்கள் வாங்கினியோ, யாராருக்கு என்னென்ன கர்ம பலனை நீ செஞ்சியோ, இந்த பிரிவுல மறுபடியும் உங்களை பாக்குற, மறுபடியும் உன் கடனை அடைக்கிறியா தவிர. ஆனா புதுசான ஒரு முயற்சி, அதாவது வந்து சுய சிந்தனை அப்படின்றது இல்லை. போன பிரிவுல நம்ம என்ன கஷ்டப்பட்டோமோ, என்ன துரோகம் பண்ணமோ, என்ன பாவம் பண்ணமோ, இந்த பிரிவுல அப்பேற்பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் அனுபவிச்சுக்கின்னு இருக்கிறேன் அப்படின்னக்கூடிய ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இன்னும் வரல. இந்த கேள்வி உங்க எல்லாருக்குள்ளயும் வர ஆரம்பிச்சிருது அப்படின்னா நீங்க யாரு என்ற ஒரு தேடுதல்ல நீங்க யாருன்றத தெரிஞ்சுக்கீங்க. நீங்க யாருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு உதாரணமே ஒரு கருத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன். போன பிரிவுல நீங்க எல்லாருமே என்னவா இருந்தீங்க, என்ன உள்பட போன பிரிவுல நான் என்னவா இருந்தேன். போன பிரிவுலயும் இதே ஆன்மீகவாதியும் இதே சாமியாரா தான் இருந்தேன். இந்த பிரிவிலையும் அதே ஆன்மீகவாதி அதே சாமியாரா தான் இருக்கிறேன். ஆனா நான் பிறந்த ஊர் வேற, இப்ப இருக்கிற ஊர் வேற. இது மட்டும்தான் வேறுபடுமே தவிர மற்றபடி நீங்க என்ன பிறவில என்ன வேலை செஞ்சீங்களோ அதே வேலைதான் மறுபடியும் உங்களுக்குள்ள தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்குள்ள ரொட்டேட் ஆயிருக்கணும். உங்களுடைய பிறவி கடன் அறுக்கிற வரையிலும் இந்த பிறவி உங்களுக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்க ஆன்மீகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சாமியார் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. செய்யக்கூடிய வேலையை உங்களுடைய மனசாட்சி விரோதம் இல்லாத நல்ல முறையில அறநெறியோட நீங்க கொண்டு போகும்போது உங்களுடைய பிறவி கடனை நீங்க அடைச்சிருவீங்க. இதுக்கு நாணம் வேணுமா அப்படின்னா நாணம் வேணாம், யோகம் வேணுமா அப்படின்னா யோகம் வேணாம். அதாவது வந்து உங்களுக்கு என்ன வேணும், அன்பான குணம் மட்டும்தான் வேணும். அறநெறிய பிடிக்கக்கூடிய நெஞ்சம் மட்டும்தான் வேணும். அறநெறிய பிடிக்கக்கூடிய நெஞ்சனா பாசம், கடமை, உணர்ச்சி, அவ்வளவுதான். யார் பிறருக்கு நான் எந்த விதமான துன்பமும் என்னுடைய மனசார நான் யாருக்கும் செய்ய மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமையோ நடக்குது அப்படின்னா அது வந்து உன்னுடைய செயல்ற இரவா அப்படின்றத உன்னுடைய கவனத்தை உன்னுடைய தொழில செலுத்தி நீ என்ன பண்ற, நீ மாட்டு நடைய கட்டிக்கினே இரு. இப்படி பண்ணிக்கினே இருக்க உனக்குள்ள ஒரு பற்று ஏற்படும், உனக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்படும். உன்னுடைய பிறவி கடனை அறுக்கக்கூடிய இடத்துல நீ தெல்ல தெளிவா நீயே போய் நீ போவானா, நீயே போய் தானார போய் நின்றுடுவ. அதுக்கு உண்டான வழிய இறைவன் எம்பெருமானும் கருப்புசாமி உனக்கு என்ன பண்ணிடுவாரு, உனக்கு காமிச்சிடுவாரு. இந்த மாதிரி பிறவி கடனை அறுக்கக்கூடிய பல அற்புதமான விஷயங்களும் பல அற்புதமான தகவல்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்ல போறேன். இது மட்டும் இல்ல, இன்னும் இது மட்டும் இல்லாத உங்களுடைய பிறவில நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆழமான கருத்துக்கள்லாம் நிறைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு பிறவி ரகசியத்தை பத்தி நான் சொல்ல போறேன். அடுத்த வீடியோல அடுத்த விஷயத்த உங்களுக்கு நான் தெளிவா அந்த பிறவி கடனை அறுக்கிறதுக்கு உண்டான விஷயத்த நான் உங்களுக்கு நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய அருளாசை அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கட்டும். உப்பேலூருடைய கருப்பசாமியினுடைய அருளாசை அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கட்டும். தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான அனைத்து வழியும் இந்த உப்பேலூர் கருப்பசாமி யூடியூப் மூலியமா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்லினே இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.